சார் இன்னைக்கு ஆக்சுவலாக பியூஷ் கோயல் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் சந்தித்து பேசியிருக்காரு. அவர்கிட்ட பாமக சார்பிலேயே அந்த கூட்டணியில் எங்கள் கூட்டணிக்கு 23 சீட்டு ஒதுக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இப்போ உங்ககிட்ட ஏதாவது அழைப்பு அந்த மாதிரி விடுத்திருக்காங்களா? பியூஷ் கோயல் ஏதாவது பாஜக சார்பில் உங்களுக்கு அழைப்பு ஏதாவது வந்திருக்குங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த அழைப்பும் வரல. எங்களுக்கோ மருத்துவரையா அவர்களுக்கோ யாருக்கும் இது வரைக்குமான ஒரு அழைப்போ ஒரு சந்திப்போ பேச்சுவார்த்தை இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் நடக்கலை. அவங்க தொடர்ச்சியாக அன்புமணி அவர்கிட்ட தான் அவங்க அதிமுக பேசிட்டு வரதா சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அழைப்பு இருக்கா? எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அது மருத்துவர் அன்புமணி தான் கேட்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எங்கள் மருத்துவரையை நாங்களே இது வரைக்கும் யாரும் பேசலை. அவர்கிட்ட பேசுறது யார் சொல்லியிருக்கா சொல்லுங்க? எந்த பேட்டியில் வந்துருக்குது? யாராவது பார்த்தாங்களா? புகைப்படம் வந்திருக்கா? இன்னைக்கு அந்த இன்னைக்கு 23 சீட்டு ஒதுக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. பட் அது உண்மையா என்னன்னு தெரியல. பட் தகவலாக தான் யோகத்தின் அடிப்படையில் சொல்லலாம், அதுக்கு விட சொல்ல முடியாது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலை. மருத்துவர் ஐயாவுக்கு 30 சீட்டு தரணும் எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி சொல்லுவார் தலைவர். சார் இப்போ அவங்க பாஜகன்னு சொல்ற, அதாவது பாமகன்னு குறிப்பிடுறாங்கல்ல, அன்புமணி தரப்பை குறிப்பிடுறாங்களா இல்லை ராமதாஸ் தரப்பை குறிப்பிடுறாங்களா சார்? அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். பாமகன்னா யாருன்னா ஐயா? பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவரையா தான். பாமகன்னா அடையாளம் மருத்துவரையா, மருத்துவரையானா பாமக. இதுதான் நாடு சொல்லும். அது தமிழ்நாட்டில் அல்லது உலகத்தில் தமிழர்கள் எங்கே வாழ்கிறானா கூட பாமகன்னு சொன்னால் மருத்துவரையாவை தான் அடையாளம் தெரியும். அதனால் இன்றைக்கி மக்கள் பூரா இப்போ ஏற்பட்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த ஆண்டு 2024 டிசம்பர் 28 ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதிலிருந்து கடந்த ஓராண்டு காலமாக மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய சோதனையும் வேதனையும் நிகழ்ந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் தேர்தல் ஆணையத்தில் மருத்துவரையா முறையிட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்து அன்றைக்கி நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மகத்தான தீர்ப்பு. அதில் மருத்துவரையா தொடங்கப்பட்ட அந்த வழக்கில் மருத்துவரையா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்குது. என்ன வெற்றின்னா, மருத்துவர் அன்புமணி அவர் தான் கட்சி தலைவர்னு சொல்லிகிட்டு இருந்தார். அது இல்லை அப்படிங்கிறது முடிவு தெரிஞ்சு போச்சு. அப்படி யார் தலைவருங்கிறத நீங்கள் உரிமையியல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டு போகலான்னு சொல்லியிருக்கிறோம். இதிலிருந்து நமக்கு விடை தெரிஞ்சு போச்சு. 29 உங்களுக்கு வந்து 23 வந்து ராமதாஸ். ஆமாம், ஒரு வலுவான பாமக ராமதாஸ் ஐயா பக்கம் தான் இருக்குன்றதை நிரூபிப்பீங்களா? அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நீங்கள் மக்கள் பேசுகிறது பாருங்கண்ணே. இன்னைக்கு தமிழ்நாடு பரவலாக யார் சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிப்பாங்க, மருத்துவரையா சொன்னால் தான் வாக்களிப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. யார் வேணாலும் பாமகன்னு சொல்லிக்கலாமே தவிர மருத்துவரையா தான் பாமக, அவர் சொன்னால் தான் வாக்களிப்பாங்க. அதுதான் அவர் சேர்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். ஐயா, அதிமுக பிஜேபி கூட்டணியில் டிடிவியும் ஓபிஎஸும் இணைக்கிறதா ஒரு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. தெரியல, அப்படி என்ன அவங்கள தான் கேட்கணும். நாங்கள் எதுக்கு தெரியாமல் ஏதாவது பதில் சொல்லிடக்கூடாது. கூட்டணியில் எப்படியும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அரசியலில் தேர்தல் நெருங்கின நேரத்தில் எது வேணாலும் எப்போ வேணாலும் எப்படியும் நடக்கலாம், சொல்ல முடியாது. இல்லை, உங்களுக்கு அழைப்பு வந்ததாக பாஜக கிட்ட இல்லை, இன்னும் இது வரைக்கும் அந்த அழைப்பும் பேச்சுவார்த்தையும் நடக்கல. இன்னைக்கு தான் முதல். ஆனால் எது எப்படிவாங்க ஐயா யாருக்கிட்ட போகிறாரோ அந்த வெற்றி கூட்டணி அவங்க தான் முதலமைச்சராக போகிறாங்க, அது மட்டும் உறுதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.